2, 3 வகையாக வந்து இது பார்க்க முடியுங்க. அதாவது இப்போ சூரியன் வந்து சிம்மத்தில் இருந்தால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் அது தொடர் கர்மா தான். ஆனால் லக்னம் வேறையாக இருந்தாலும் 8வது இடத்துல கரெக்டாக சூரியன் இருக்குது, இவங்களுக்கு 8வது இடத்துல கரெக்டாக சூரியன் இருக்குது, இவங்களுக்கு 8ல் கரெக்டாக சூரியன் இருக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 8ங்கிறது வந்து ஒரு விபத்தை குறிக்கக்கூடியது, துர்மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த இடத்துல சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கிறது. அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்களுடைய ஃபாதர், இந்த பொண்ணுனுடைய அப்பா வந்து யாரையாவது வந்து கொலை பண்ணியிருக்காரா அல்லது விலங்குகளை வந்து கொண்டிருக்காரா நிறையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, யாரையும் கொலை பண்ணல, ஆனால் விலங்குகளை வந்து நிறைய வேட்டையாடுவார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய விலங்குகளை வந்து வேட்டையாடி கொண்டிருக்காரு. அதை தான் அந்த நிமித்தத்தில் காட்டியிருக்கு. அது கூட எனக்கு புரியல பாருங்கள். நான் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்குறேன். ஆனால் இந்த நிமித்தம் காட்டினது வந்து அந்த ஆடனுடைய கழுத்தில் வந்து ஒருத்தர் காரை ஏற்றிட்டார், ஸ்பாட்டில் வந்து அவுட் ஆயிடுச்சு. நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போது அது காட்டுது, இப்படி தான் இறந்துருப்பாங்க, இப்படி தான் இவங்க கொண்டிருக்காங்க, அதனால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிமித்தம் காட்டுது. நீ நிமித்தம்